கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் தொடர்பா சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் வந்து அந்த கேஸை மாத்திருந்தாங்க. இந்த விசாரணைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லிட்டு திமுக அரசு சார்பில் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு பல காரணங்களை வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க தமிழக அரசாங்கம். இது இவ்வளவு நாள் இல்லாம இப்ப என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி விவரிக்கலாம். பிளஸ் அந்த 41 பேர் உயிர் போனதுக்கு காரணம் தமிழக அரசும் இல்லை, விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்டவங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கோர்ட்ல வாதாடுனாங்க. ஆனா இப்போ வந்து திமுக அரசு இப்ப பண்ணியிருக்க ஒரு விஷயம் வந்து நிறைய பேசும் பொருளா மாறி இருக்கு. இப்போ ஒரு நபர் ஆணையம் அமைச்சாங்க திமுக அரசாங்கம். பிளஸ் எஸ்ஐடி அமைச்சு அது இன்வெஸ்டிகேஷன் தொடங்கினாங்க. அது தொடங்கிட்டு இருக்கும் பொழுது தாவேகா சார்பிலும் சரி, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலும் சரி, பிஜேபி சார்பிலையும் சரி, ஒரு 5 மனு வந்து அளிக்கப்பட்டது. தாவேகா சார்பில் வந்து எஸ்ஐடி வந்து ஒரு நீதிபதி தலைமையில ஏற்று அதை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவும், பிஜேபி சார்பில் சிபிஐ விசாரணை கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயமும், பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலையும் அதே மாதிரி அதே சார்ந்த சம்பந்தப்பட்ட விசாரணை கொடுங்க அப்படின்னு சொல்ற மனுவும், டோட்டலா ஒரு 5 மனு வந்து கொடுக்கப்பட்டு அதன் மூலமா தான் சிபிஐ விசாரணை மாற்றப்பட்டது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, சிபிஐ அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, தமிழக அரசு விசாரிச்ச ஒரு நபர் ஆணையம் சரி, எஸ்ஐடியும் சரி, அதை ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப இந்த விசாரணை தொடர்ந்து கொண்டு போறாங்க. இப்போ இந்த விசாரணை வந்து ஒருதலை விசாரணை வந்து இப்ப விஜய் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிச்சு முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இடையில வந்து சிபிஐ விசாரணை வந்து ஒருதலை பட்சமா போகும், அதனால நாங்களே இந்த கேஸ் விசாரிக்கிறோம், ஆல்ரெடி நாங்க நியமிச்ச அந்த எஸ்ஐடி அந்த தனிநபர் ஆணையமே எங்களை விசாரிக்க ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு மனு கொடுத்துருக்காங்க. இந்த மனுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க சிபிஐ விசாரணைக்கு எடுத்துருக்கிறதுனால தமிழ்நாட்டோட அந்த உரிமையை வந்து பறி போகுது. நாங்க விசாரிச்சுட்டு அது ஃபெயிலியர் இருந்தா நீங்க சிபிஐ விசாரணைக்கு மாத்துங்க, இல்லைன்னா ஏன் அந்த சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும் அப்படிங்கிறது இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மனுவும் அளிச்சிருக்காங்க. இந்த எஸ்ஐடி விசாரணையில சிபிஐ இது கிட்டத்தட்ட திமுக அரசாங்கம் பண்றது வந்து ஒரு முரண்பாடா தான் தெரியுது. ஏன்னா அஜித்குமார் வழக்குல யாருமே சிபிஐ விசாரணை கேட்கல. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து திமுக அரசாங்கமே சிபிஐ விசாரணைக்கு மாத்தினாங்க. என்ன காரணம்? அவராகவே முன் வந்து மாத்தினாரு சிபிஐ விசாரணைக்கு. அப்போ வந்து ஏன் தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்டவங்க விசாரிக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது. அப்போ இதை வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம், நாங்க தான் விசாரிப்போம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர்களால் அது விவாதிக்கப்படுது. அப்படி பார்க்கும்பொழுது ஆல்ரெடி கோர்ட்லயே இவங்க தாவேகா சார்பிலையும் திமுக சார்பிலையும் இருந்து இது விபத்து தான் அப்படின்னு சொல்லி பேசினவங்க இப்ப திமுக வந்து வாலண்டியரா இது மாதிரி போகும்பொழுது இது என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது பார்க்கப்படுது. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க இங்க சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் அவங்களுக்குலாம் சம்மன் வரப்போற மாதிரி ஒரு பேச்சு எழுந்துகிட்டு இருக்கு. அதனால இது மாதிரி விஷயங்களை திமுக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல சிபிஐ விசாரணை இப்ப வேண்டாம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய வேண்டிய அவசியத்துக்கு இந்த தமிழ்நாட்டில் உள்ள விமர்சகரும் சரி நிறைய பேரும் இதை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இது திமுகவுக்கு திரும்பவும் நெருக்கடியை தான் கொடுக்கும். ஏன்னா இப்போ அவங்க வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு நிறைய பேர் இதை கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு நாள் இருந்துட்டு இப்ப இதை சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தமிழக அரசு வந்து அஜித்குமார் வழக்கு பண்ணதுக்கும் இந்த கரூர் வழக்கு பண்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு சார்பில் இருந்து சொல்றாங்க. இந்த வழக்கு கிட்டத்தட்ட பாதி விஷயங்களை முன்னிச்சு கொண்டு போறாங்க. ஏன்னா அஜித்குமார் வழக்குல இன்னொரு விஷயம் என்னன்னா, சிபிஐக்கு விசாரணைக்கு மாத்தினா இது வந்து நம்மளே முடிச்சிடலாம், சிபிஐ விசாரணைக்கு மாத்தினா இது கொஞ்சம் லாங் பெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளே இந்த தமிழக அரசாங்கமே முடிச்சிடலாம் அந்த விசாரணையை, ஏன் சிபிஐக்கு மாத்தணும், சிபிஐக்கு மாத்தினா இதுக்கு திருப்பி சீக்கிரம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அங்க சம்பந்தப்பட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த கேஸ் எப்படி பேசும்பொழுது இதுல முரண்பாடு இருக்கிற மாதிரிதான் கண்டிப்பா கேட்கறவங்களுக்கும் தெரியும், இந்த விஷயத்த நம்ம நார்மலா படிக்கிறவங்களுக்கும் தெரியும், இதை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க விஷயம் அவங்களுக்கும் இதே மாதிரிதான் தென்படும். இந்த விஷயத்த திமுக அரசாங்கம் வருங்காலங்கள்ல எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். தேங்க்யூ.